இந்த சிலுவை நலத்தினுடைய அடையாளம். அது எந்த வகை நலமாக வேண்டுமானால் இருக்கலாம். அது உடல் நலமாக இருக்கலாம், மனநலமாக இருக்கலாம். நாம் நலம் பெறுவதற்கான அடையாளம். இந்த சிலுவையில் தொங்கிய அந்த இயேசுனுடைய இரத்தம் நமக்கு நலத்தை கொடுக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் நாம் நலம் பெற்றுக் கொள்கிறோம். அதுதான் அடையாளம். அப்போ இன்றைக்கு இந்த சிலுவையை நாம் கொண்டாடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மையம் என்று கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆலயத்தில் 2 முக்கியமான, மற்ற சிறுவங்களை விட்டுவோம், 2 முக்கியமான அடையாளங்கள் நமக்கு தரப்பட்டிருப்பது. ஒன்று திருச்சிலுவை, இரண்டாவது நற்கருணை பேழை. உயிருள்ள ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை நற்கருணை பேழையில் தருகிறார். இந்த பிரசன்னம் இன்றைக்கும் நம்மோடு தொடர்வதற்கு காரணம் திருச்சிலுவை. அதனாலதான் திருப்பலியில நாம வணங்குறது எல்லாமே எங்க நடக்க